அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ கொஞ்சம் டெஸ்ட் பேட்ச் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வருகின்ற 31 இந்த மந்த் எண்ட், ஓகேங்களா, 2025 இந்த மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. கடைசி 1 மந்த் தான் இருக்கு, லாஸ்ட் 1 மந்த். ஸோ நீங்க வந்து 10th தமிழ் மட்டும் தெளிவா படிச்சா போதுமானது. மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்பாங்க. ஆனா நீங்க லைன் பை லைனா படிக்கலாம். இப்ப 2023ஆம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பில டிஆர்பி போர்டில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் தகுதி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம். நம்மளோட யூடியூப்ல நிறைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா 2024 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல இந்த 10th தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது முத்தமிழ் கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2024 தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 யூனிட் வந்து இருக்கும். இதுவே 2025 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 யூனிட் தான் இருக்கும், ஓகேங்களா. இப்ப 2024 எடிஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா, இல்ல 2025 எடிஷன் தமிழ் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வருகின்ற பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு வந்து கேட்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2024 அந்த வேர்ல்டு புக் ஃபுல்லா நீங்க படிச்சாதான் நியூ புக்ல எங்கெங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கண குறிப்பும் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சொல்லும் பொருளும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா. ஒரு சொல்லுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல சேஞ்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி சில நியூ டாபிக்ஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 39,000 அப்படிங்கிறது 2025 எடிஷன்ல வந்து அந்த டாபிக்ஸ் இருக்கும். இதே 2024 எடிஷன்ல அந்த டாபிக்ஸ் வந்து இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2024 தமிழ் எடிஷன் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ புக் வந்து நம்ம படிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதே சமயம் நீங்க 2024 எடிஷன்ல என்னென்ன படிக்கிறீங்களோ அதே கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025 எடிஷன் புக்லயும் இருக்கும், ஓகேங்களா. சில இடத்துல சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்க 2024 எடிஷன் தமிழ் புக் வந்து படிங்க, 10th தமிழ் புக் வந்து படிங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2025 10th தமிழ் புக் வந்து பாருங்க. அப்போ வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து 9 யூனிட் வந்து எழுதுவோம். நீங்க 10th தமிழ் 2024 எடிஷனே படிங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு 2025 எடிஷன்ல என்ன எக்ஸ்ட்ரா பகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து, ஓகேங்களா. ஸோ 10th தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 9 யூனிட் வந்து நம்ம எழுதுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு புக் பேஸ் பண்ணியே வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் யூனிட் வைஸ் டெஸ்ட்ல 2 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நியூ புக் பேஸ் பண்ணி வரும், ஓகேங்களா. ஸோ நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்குல்ல, அப்ப 4/3, அதாவது 4 யூனிட் ஒரு டெஸ்டாகவும் 3 யூனிட் ஒரு டெஸ்டாகவும் நம்ம எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். இது நியூ புக் இருக்கும், வேர்ல்டு புக் இருக்கும், ஓகேங்களா. ரெண்டும் கம்பைன் பண்ணி ஃபுல் யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா வந்து நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் ஒரு 14 டெஸ்ட் வந்து நம்ம எழுதி பார்க்கணும். அப்பதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், OMR பேஸ்டு எக்ஸாம் வரும், ஓகேங்களா. கூகுள் ஃபார்ம்லயும் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும். ஆர் அதர்வைஸ் எப்படி இருக்குன்னா OMR பேஸ்டு எக்ஸாம் செல்ஃபா வந்து நீங்க எழுதுற மாதிரி வரும், ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்ல தான் வரும். அது என்ன ஏதுன்னு நீங்க ஜாயின் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த இந்த செகண்டரி கிரேட் எக்ஸாம்ல தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 30க்கு ஒரு 27 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் எங்கிருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஓன் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வரைக்கும், 25க்குள்ள வரைக்கும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 10th தமிழ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க கடைசி நேரத்தில் 10th தமிழ் மட்டும் தெளிவா படிங்க, வேற எதுவுமே படிக்க வேண்டாம். 10th தமிழ் லைன் பை லைனா படிச்சாலே ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மறந்துட வேண்டாம், தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுடைய மேஜர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க எழுதின தமிழ் டிஆர்பி போல கண்டக்ட் பண்ண தமிழ் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாசிபிலிட்டியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன எக்ஸாம் இருக்கு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ல
இருக்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்க மாட்டாங்க இல்லையா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ கேட்காத கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், 10th தமிழ் தெளிவாக படிங்க. ஓகேங்களா. ஸோ வருகின்ற 31/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும், 790 484 62 45. ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நேம், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே நம்பர் வந்து வரும். ஜிபே ஃபோன்பே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். ஓகேங்களா. 9790207342 இந்த நம்பருக்கு வந்து 500 rupees பே பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்ட பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி பிஃபோர் 2 days முன்னாடி உங்களுக்கு டைம் டேபிள் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ டைம் டேபிள் படி கம்பல்சரி டெஸ்ட் வந்து மார்னிங் அல்லது ஈவினிங் டைம் இருக்கும். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட் வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஒன்றும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து மேஜர் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி சைக்காலஜி டெஸ்ட் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அந்த 2 daysக்குள்ள எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடும். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து தாராளமா நீங்க கூப்பிடலாம். ஸோ எப்போ கூப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் சண்டே இருக்கு ஃப்ரீ டேனா அப்போ நீங்க வந்து ஃபுல் டே கூட எப்போ வேணா நீங்க கால் பண்ணி டவுட் கேட்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா காலை 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும். ஓகேங்களா. காலை டைம்ல மார்னிங் டைம்ல நான் 4 o'clock 7 o'clock வரைக்கும் நீங்க கால் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி மாலை வந்து பார்த்தீங்கன்னா 6:30 இரவு 11:45 மணிக்கு வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஏன்னா அது பிட்வீன் டைம்ல எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அந்த அந்த டைம் வந்து நான் என்னால் கால் எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக வந்து கான்டாக்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டைம் வந்து நீங்க எப்போ வேணா கால் பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபோன் வந்து அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் மாலை ஈவினிங் டைம் வந்து கால் பண்ணி கேளுங்க, எந்த டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிபே நம்பர் வந்து ஷேர் பண்ணோம். ஜிபே நம்பரும் இதே நம்பர் தான். 500 rupees வந்து பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்ச பின்னாடி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடும். ஆட் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன ப்ராசஸ் ஏது அப்படின்னு சொல்லி 1 by 1 குரூப்ல வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.